ரீச் ஆயிட்டு மெசேஜ் பண்ணு. தாரா, நாளைக்கு நீ ஆஃபீஸ் கிளம்ப எனக்கு கால் பண்ணு. நானே வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் நடந்தெல்லாம் வச்சு பார்த்தா நாளைக்கு மறுபடியும் பிரச்சனை பண்ண வருவான்னு தான் தோணுது. ம், சரி நான் கிளம்புறேன். என்ன ட்ரை பண்ற? என்ன? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ம், என்ன எத்தனை நாளா தெரியும் உனக்கு? சும்மா சொல்லு. ஒரு 5-6 மாசமா. 5-6 மாசமா? இந்த 5-6 மாசமா என்ன என்னவா தெரியும் உனக்கு? ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டா? ஆனா எனக்கு அப்படி தெரியல. நான் உன்கிட்ட வந்து எப்போ கதிர் என்கிட்ட பேசுறது இல்லைன்னு சொன்னனோ அப்போல இருந்து உன் பிஹேவியரே ஒரு மாதிரி இருக்கு. அது எப்படி? ஒரு நாளைக்கு 2 தடவை கால் பண்ணிடுற. என்ன பண்ற? எங்க இருக்கன்னுலாம் விசாரிக்கிற. நான் ஆபீஸ்ல யார்கிட்டயாவது பேசினா அத வேற மாதிரி பாக்குற. இதெல்லாம் கூட விடு. போன வாரம் உன்ட்ட தலை வலிக்குதுன்னு சும்மா கேஷுவலா தான் போன்ல சொன்னேன். ஆனா நீ நைட்டு 11 மணிக்கு டேப்லெட் வாங்கிட்டு வீட்டு முன்னாடி வந்து நிக்கிற. சரி அதை விடு. இன்னைக்கு ரிசப்ஷன்ல கதிர் என்கிட்ட தான் பேசிட்டு இருந்தான். ஆனா நீ தேவையில்லாம குறுக்க வந்து இந்த பிரச்சனையை பெருசாக்கி எல்லார் முன்னாடியும் தேவையில்லாம சண்டை வேற. நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? ஏன் பண்ணணும்? எனக்கு ஆன்சர் தெரிஞ்சே ஆகணும். என்ன பண்ற கவி? எனக்கு பிடிக்கும் தாரா, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்கிட்ட பற்றி கேட்காத. அவனை நல்லா பார்த்துப்பேன். இதெல்லாம் நான் ஒன்றும் யோசிக்காம பேசல. உனக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் திடீர்னு இப்படி பேசுறேன்னு எனக்கு சத்தியமா புரியல. இவ்வளவு பிரச்சனை காரணம் அந்த கதிர் தானே. நீதான் அவனை லவ்வே பண்ணல. அப்படியே தேவையில்லாம அவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. லவ் பண்ணலன்னு யார் உன்கிட்ட சொன்னா? என்ன இப்படி கேக்குற? நீ தானே சொன்ன அவன் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எங்க 2 பேருக்குள்ள சண்டை. பேசுறது இல்லை இப்போ. இப்போ பேசுறது இல்ல. ஆனா பேசுவோம். சண்டை தான். ஆனா பிரேக்கப் இல்ல. போய் தானே சொல்ற. இங்க பாரு கவி, I'm still love with கதிர். இதுல விளையாடுறதுக்கு என்ன இருக்கு? இது எப்படியே வளர்த்துட்டே போனா அது நம்ம 2 பேருக்குமே நல்லதுக்கு இல்லை. எல்லாத்தையும் மறந்துட்டு நார்மலா என்கிட்ட பேசினா ஓகே. புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் மறந்து நார்மலா பேசலாம்னு சொல்ற. அப்ப இன்னும் ஏதோ வகையில் என்ன பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். நீ கதிரை கண்டிப்பா பிரேக்கப் பண்ணுவ. நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன். எனக்கு உன்னை பார்த்து பயப்படுறதா இல்ல பரிதாபப்படுறதானே தெரியல. நீ டைரக்டா என்கிட்ட லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா கூட நான் அப்படி ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டேன். ஆனா
ஃப்ரெண்டுன்னு பழகுனல்ல. நான் பேசுறேன்னு சொன்னது தானே உனக்கு ஹோப் கொடுக்குற மாதிரி இருக்கு. இனிமே என் மூஞ்சிலே முழுக்காது.